ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே மலர் என்ன பண்ணுறாங்க, உனக்கு ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி அப்படியே ஆசை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எப்படி நடக்கும் அப்படின்னு இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. நேராக அங்கே போகிறாங்க. போஸ், அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாரோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னது மாதிரி நீங்கள் செய்யணும். என்னடி ரொம்ப மிரட்டுறியா அப்படின்னு போஸ் தங்கச்சி சொல்ல உடனே வந்துட்டு, ஏய் என்ன ரொம்ப பேசுகிறீங்க, உங்களோட பிடி என் கையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தமிழை எடுத்து, இங்கே பார், மலர்கிட்ட என்னென்ன வேணும், என்ன ஆசைப்படுற அப்படின்னு நீயா போய் கேட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிற. அவள் எது கேட்டாலும் சரி, எது வேணும்னு ஆசைப்பட்டாலும் நீ எல்லாத்தையும் செய்கிற. செஞ்சுட்டு நல்லா படத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக நைட்டுக்கு தான் வரணும், சரியா அப்படிங்கல. அதெல்லாம் முடியாது, நீ என்ன பெரிய ஆளா, நீ சொன்னதை நான் கேட்கணுமா அப்படின்னு போஸ் எதிர்த்து பேசுகிறாங்க. தமிழை பார்த்து, என்னப்பா அதெல்லாம் நீ பேசக்கூடாது, என்ன ரொம்ப குரலை உசத்துற அப்படிங்கல. என்ன நீ என்ன பேசுகிற அப்படின்னு போஸ் அக்காவை பார்த்து பேசல. இங்கே பாரு போஸ், இப்போ உன் குடுமி என் கையில், என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா? இப்போவே நான் போகிறேன், நேற்று நைட் நடந்தது நான் இப்போவே போய் சொல்லட்டா, மாமா இந்த மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்தாரு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? இது கண்ணியமும் கர்ப்பம் உள்ள இந்த வீடு ஒரு புனிதமான கோயிலுக்கு சமம். அதில் நீ கலங்கப்பட்டன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், அவங்கள தூள் ஆக்கிடுவார் என் மாமனார். போய் சொல்லட்டா, இப்போவே போய் சொல்கிறேன் அப்படிங்கல. ஐயோ சும்மா இரு, என்னடா நீ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. தமிழ், நீ போ, நான் எப்படியாவது அவனை சம்மதிக்க வச்சு போக வைக்கிறேன் அப்படிங்கல. அது அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தலை எழுத்து, இவகிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அம்மா மக்கள் ரெண்டு பேரும் பார்த்தா புலம்பிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்போ நடக்குதே, சரி என்ன பண்ணுறது, இவன் பண்ணி வச்ச வேலை, போடா போய் அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் மலர்கிட்ட போகிறாரு போஸ் போன கையோட நெருங்கி போகிறாரு. என்ன ஆசையாக நெருங்கி வராரே அப்படின்னு மலருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க மாமா அப்படிங்கல. இங்கே பாரு, நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு வெளியில் வா, கிளம்புறோம் அப்படிங்கல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் கிளம்புறோம், வரியா வரலையா அப்படிங்கல. இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. ஆசையாக கிளம்புறாங்க. சூப்பராக தலை சீவி அப்படியே மேக்கப்லாம் போட்டு, என்னாச்சுன்னு தெரியலையே, தமிழ்ச்செல்வி சொன்ன மாதிரி வெளியில் கூப்பிட்றாரு, நம்ம ஆசை நிறைவேறுன்னு சொல்லிட்டு போணுச்சே, அதே மாதிரி நடக்குதே அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே டக்குன்னு இறங்கு அப்படிங்கிறாரு. இறங்குன கையோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அதை அப்படியே தமிழ்ச்செல்விக்கு அனுப்புகிறாரு. என்ன ஃபோட்டோ எடுத்தார், யாருக்கோ அனுப்புகிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் நீ எனக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும், சந்தோஷமாக வச்சிருக்கியா இல்லைன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்லங்க, சரியான ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. அரை அளக்கு இருந்தாலும் பெரிய ஆள் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க தமிழ்ச்செல்வி. இங்கே என்ன பண்ணுறாங்க, போஸ் எல்லா இடத்துக்கும் சுற்றி காமிக்கிறாரு. ராட்டனத்துக்கு பிடிக்கும்ல, ஏறு அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு ராட்டனம் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியும் மலரு, நீ சும்மா ஏறு அப்படின்னு சொல்லி ராட்டனத்தில் ஏற்றிடுறாங்க. பார்த்தா அதுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தமிழுக்கு அனுப்புகிறாரு. ஐயோ நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே, ஏன்டா போஸ் இப்படிலாம் பண்ணிக்கிட்ட, நல்லா குடிபோதையில் இருந்துட்டு, இனிமேல் நீ குடிப்ப, அந்த குடியால் எத்தனை குடும்பம் அழியுதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்குது, இப்போ நானே சூனியம் வச்சுக்கிட்டேனே சொந்த செலவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ராட்டனத்தில் போகிறாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ அழகாக மலர் என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே ஆகாசத்தில் பறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே போஸுக்கு பேசி முடித்தாங்களே அந்த பொண்ணு வந்துடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. என்ன இது, மலரை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியாச்சு, அவள் மேலே எனக்கு இஷ்டமே இல்லை, நீ தான் எனக்கு உயிர்னு சொன்னார், இப்போ என்ன இவளோட இவ்வளோ ராட்டினத்தில் சுற்றுறாரு, அதுவும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்காரு. அப்போ மலர் மேலே இவருக்கு இஷ்டம் இருக்குது, நம்மளை தான் போய் சொல்லி ஏமாத்துறாரு. இவர் சரியான நாள் தான், ரெண்டு பக்கத்து சவாரி செய்ய நினைக்கிறாரா? அவன் நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ இறங்கி போய் நாலு பிடிப்போமா இல்லையா, வேணாம் சீச்சி, நமக்கு வேணும்னா போய் நியாயம் கேட்கலாம், வேணாம்னு நினைக்கிறவட்ட போய் எதுக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் ராட்டனத்துலேருந்து இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு எங்கே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, வாம்மா உனக்கு வேறு என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறாரு போஸ். இல்லை இப்போதைக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. நல்லா சாப்பிட்றாங்க, ஃபுல் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதையும் ஃபோட்டோ எடுத்து தமிழ்ச்செல்விக்கு அனுப்புகிறாங்க. என்னங்க யாருக்குங்க நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்படியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, அது உனக்கு தேவையில்லைம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து சரி படத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிடுறாங்களா, சரி வா போகணுன்னு படத்துக்கு கூட்டி போயிடாரு. எல்லா இடத்துலையுமே பாவம் செஞ்சு வச்ச சில மாதிரி வேறு வழியே இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே மலர்கிட்ட நடிக்கிறாரு போலியா. ஆனால் மலர் உண்மையிலே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுது. நல்லா ஹாப்பியாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த கையோட அப்படி வெறுப்பாக டக்குன்னு அங்கேருந்து போயிடுறாரு. மலர் என்ன பண்ணுறாங்க, நம்ம போய் தமிழை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தமிழை போய் பார்க்குறாங்க. தமிழ் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னக்கா ஆச்சு, ஐயோ தமிழ் அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஐயோ என்ன ஆச்சு, ஏன் இப்படி அப்படின்னு ஒன்றும் புரியாத மாதிரி கேட்குறாங்க தமிழ். உடனே என்ன தமிழ் இப்படி பண்ணிட்ட, நீ சொன்னது மாதிரி உன் வாக்கு பழிச்சிருச்சு. என்னக்கா, ஆமாம் இப்போ இன்னைக்கு ஃபுல்லாக எங்கே போனோம் தெரியுமா, ஆமாம் காலையிலேருந்து
அப்போலேருந்து உன்னை காணோம், எங்கேக்கா போனீங்க அப்படிங்கல. காலையில் எங்கள் மாமா கூட தான் போனோம், பைக்கில் கூட்டிகிட்டு போனார். நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக போயிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தோம். படத்துக்கு போனோம் தெரியுமா? அப்படியா? ஐயோ சூப்பர்க்கா, அவ்வளோக்கு நல்லவர் ஆயிட்டாரா? ஆமாம், என் மேலே எவ்வளோ பிரியமாக இருந்தார் தெரியுமா? எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ராட்டினத்தில் சுற்றினோம், நல்லா ஜாலியாக இருந்தோம். அப்பா இப்போதாக்கா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கல. தமிழ், நீ சொன்ன மாதிரி தினந்தனம் இதே மாதிரி இருந்தாருன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட எனக்கு வேறு என்ன தமிழ் வேணும் அப்படிங்கிறாங்க. சொத்து சுகம் தேவையில்லை, பணங்காசு தேவையில்லை, எனக்கு என்கிட்ட அவர் இதே அன்போடு இருந்தால் போதும் அப்படின்னு மலர் நினைக்கிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்கக்கா, தினம் உங்களுக்கு இது நடக்கும், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் மேலே படுக்க போகிறாங்க. என்ன மாமா போகிறீங்க, நான் அந்த வர்றேன், நீ படு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. என்னது நேரம் வரைக்கும் நல்லா இருந்தார், இப்போ ஏன் சிடு சிடுன்னு விழுந்துட்டு போகிறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ டென்ஷன் அப்படின்னு அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்ததை நினச்சி பார்த்துட்டே கனவு கண்டுக்கிட்டே படுக்கிறாங்க மலர். இங்கே அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. அங்கே அம்மாவும் மகளும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கல. ஐயோ என் தலை எழுத்து அப்படின்னு தம்மு டும்முன்னு போட்டு உடைக்கிறாரு. ஏன்டா என்ன ஆச்சு அப்படிங்கல. ஏக்கா இப்படி கேட்குற, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, என்னை போய் அவளோட அனுப்பி வச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காம தான் அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமாக்குனியா? அக்கா அப்படியா அப்படியா அம்மா, என்னம்மா சும்மா வாயை மூடுறா, எல்லாம் நீ பண்ண வேலை தான். அன்னைக்கு அவளை தொட்டு நீ அவளை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிட்ட, இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்ட. நேற்று இவளை தொட்டு இவளை வீட்டுக்குள்ளே வர வச்சுட்ட. எல்லாமே நீ தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா ஏதோ குடி போதையிலம்மா, இந்த சனியத்தை விட்டு தொலை அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே தமிழ்ச்செல்வி வராங்க. வந்த கையோட கையை தட்டிகிட்டே வர்றாங்க. என்ன போஸு, சொன்னதை நிறைவேற்றிட்ட போல இருக்கே, வெரி குட், இப்படி தான் நல்ல பிள்ளையாக இருக்கணும், பரவாயில்ல பரவாயில்ல, கீப் இட் அப் அப்படிங்கிறாங்க. என்ன எல்லாம் திமுறா அப்படின்னு போஸ் சொல்ல, இங்கே பாருப்பா, நீலாம் குரலை ஒசத்தி பேசக்கூடாது, நீ பேசுறதுக்கு ரைட்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, தமிழ் நீ சொன்னதே அவன் செஞ்சுட்டான்ல, அப்புறம் என்ன விடு அப்படிங்கிறாங்க. என்னது நீ உங்கள் புள்ள பண்ணது பெரிய சாதாரண காரியமா? எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம், எவ்வளோ பெரிய முள்ள மாதிரி தனம். ஒரு அண்ணன் பொண்டாட்டி அம்மாவுக்கு சமம், அவங்களே கை வைக்க வந்தால் சும்மா விட்டுருவாளா? ஒரு தண்டனையோடு முடிஞ்சிருமா? இப்போ ராஜாங்க மாமா கிட்ட போக முடியாதுன்னு சொல்லியாச்சு 1, இப்போ மலரக்கா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு 2. இனிமேல் நாளையிலேருந்து மலரக்கா கூட இன்ட்ரெஸ்டாகவே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அக்கா என்ன ஆசைப்படுதோ அதெல்லாம் செய்யணும், அதுதான் உங்களோட கடமை. என்ன நினச்சிட்டு இருக்கீ அப்படிங்கல. இங்கே பாரு அப்படிங்கல. உடனே டேய் சும்மா இருடா, அவள் மறுபடியும் மாமான்னு கூப்பிட போகிறா. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க சின்னத்தை. இப்போ இல்லை நீங்கள் மட்டும் இதை சொல்லலைன்னா இந்நேரம் மாமா அப்படின்னு நான் கூப்பிட்டுருப்பேன். இப்போ வேணா கூப்பிடட்டுமா மாமா? ஐயோ வாயை புத்துறாங்க. அம்மா தாயே ப்ளீஸ்மா விடுமா, நான் நீ சொல்கிறத அவனை கேட்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அங்கே மாடியிலேருந்து இதை பார்த்துடுறாங்க சேது. என்ன இது, இவகிட்ட போய் இவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி இவ தானே கெஞ்சணும், அப்போ இவங்க என்ன அவகிட்ட ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்களா? அடங்கி போய் பேசுகிறாங்களே, ஒன்றும் புரியலையே, இது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. அங்கே வர்ற கருப்பு, ஆமாப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல, தங்கச்சிட்ட ஏன் இவ்வளோ அடிபணிஞ்சு பேசுகிறாங்க உங்கள் சித்தியும் தம்பியும், அதான் தெரியல என்னன்னு புரியலையே அப்படிங்கிறாங்க. நான் தங்கச்சிட்ட நாளைக்கு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க. வீரவசனம் பேசிட்டு இனிமேல் ஒழுங்காக சொன்ன பேச்சை கேட்கணும், வாழை சுருட்டிகிட்டு இருக்கணும் அது அப்படின்ட்டு போயிடுறாங்க. பார்த்தா உனக்கு தேவையான மறுபடியும் போசை போட்டு அடிக்கிறாங்க. என்னம்மா பண்ண சொல்கிற அப்படிங்கல. இப்போ பாரு அவகிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம், மெல்லவும் முடியலை முழுங்கவும் முடியலை அப்படிங்கிறாங்க. அவங்க சித்தி அவங்க அம்மா இருந்துட்டு உடனே போஸ் சொல்கிறாங்க. அம்மா விடுமா, எத்தனை நாளைக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி அலக்கழிச்சிடலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரம்பத்தில் தான் எல்லாம் பேசுவாங்க, கொஞ்ச நாள் ஆகிட்டா மறந்துடுவாங்க அப்படிங்கல. கிழிச்ச அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏமா அடிக்கிற, பின்ன சாட்சியோடு நடந்திருக்கு அந்த சம்பவம், விடுவாங்களா? நீ இல்லைன்னு சொன்னாலும் இங்கே இருக்காங்களே உன் பெரியம்மா உன் அப்பத்தா, அவங்க 2 பேரும் கொட்டை பார்த்துருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கல மயங்கரன் கேட்பேன்னு வையி, ஏம்மா இதெல்லாம் நடந்தது உண்மையா இந்த பிள்ளை சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஆமையா போஸு கையை பிடிச்சி இழுத்தாயா அப்படின்னு சொன்னால், அது என்னைக்கு நடந்தாலும் அது சுட சுட நியூஸ் தான், நீ என்னைக்கு இருந்தாலும் வெளியில் போயிடுவ வீட்டை விட்டு, அதை தெரிஞ்சுக்கடா முட்டாள் பயலை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. முட்டா பயலை அப்படின்ட்டு. அம்மா என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா விடுமா, அவனே ஏமா அடிக்கிற அப்படின்னு அவங்க மக கெஞ்சுது. போங்கடி, எப்படிலாம் கனவு கண்டுட்டு இருந்தேனே, எல்லாம் நெருங்கி வர நேரத்தில் இப்படி போட்டு உடச்சிட்டானே அப்படின்னு புலம்பி தள்ளுதுங்க இங்கே இருந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.